அனைவருக்கும் வணக்கம். 2024 பொது அறிவு வினா குரூப் 4 தேர்வினுடைய பொது அறிவு வினாக்கள் நம்ம தற்போது பார்க்க போகிறோம். வாருங்கள் வினாவிற்கு செல்லலாம். முதல் வினா, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். ஆன்சர் சி, டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் உள்ளது. அடுத்து ஒரு பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்கள், பெருமூளை புரணி இதனுடைய ஆன்சர் உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. ஃபான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. அடுத்த வினா, கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. இதற்கு விடை ஏ. பாருங்க, கேனிமிட்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. கேனிமிட். டைட்டன் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். அடுத்த வினா, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? ஆன்சர் நகராட்சி ஆணையர். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர். அடுத்தது, வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார்? ஆன்சர் சி, மார்ட்டின் லூதர் கிங். வரலாற்றின் மிக சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். அடுத்த வினா, சமக்ஷா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் தொழிற்கல்வி இணைப்பது. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியை தொழிற்கல்வியை இணைப்பது. அடுத்தது, அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். அடுத்தது, மத மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. சமணத்துக்கு பசாதி. ஜடாயிசம் சினாகாக். புத்த மதம் விகாரா. ஜொராஸ்ட்ரியம் அகியாரி. பாருங்கள், சமணத்துக்கு பசாதி, ஜடாயிசத்துக்கு சினாகாக், புத்த மதத்துக்கு விகாரா, ஜொராஸ்ட்ரியத்துக்கு அகியாரி. அடுத்த வினா, ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று ஏ, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. காரணம் ஆர், இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். விடை பி ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதனுடைய முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதும் ஆகும். அடுத்த வினா, 110. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும். சாஸ்கர், லாடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. அடுத்த வினா, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? ஆன்சர் சி,
குதிரை. குதிரை தான் அற்பர்களால் அறியப்படாத விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா ஒரு பொறுத்துக, கவனிங்க. பேஷ்வா. பேஷ்வானா பிரதம அமைச்சர். கர்னாவிஸ். கர்னாவிஸ்னா செயலர். நியாயதீஸ். நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ். பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். மறுபடியும் பாருங்கள். பேஷ்வானா பிரதம அமைச்சர், கர்னாவிஸ் அப்படின்னா செயலர், நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். அடுத்த வினா, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? எதுனா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப் ஹரியானா மட்டும்தான் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா, எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. 2004ஆம் ஆண்டு இந்தியா அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. அடுத்தது, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது? டிசம்பர் 10. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10 ஆகும். அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. ஃபஸ்ட்டு 2வது தான் சொல்கிறாங்க. ஆன்சர் பல்வந்த்ராய் மேத்தா குழு. அடுத்தது அசோக் மேத்தா குழு. அப்புறம் ஜிவிகே ராவ் குழு. அடுத்தது எல்எம் சிங்லி குழு. நம்ம படிக்கும்போது ஒரு குழுவும் அதனுடைய என்ன டீட்டெயில்தான் படிச்சிருப்போம். அதனுடைய குழுக்களை காலவரிசைப்படின்றது இப்போ தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்த வினா, இதுவும் பி தான் ஆன்சர். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது? 1, 2 மட்டும்தான் சொல்கிறாங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 1985 அளித்தது. அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. அடுத்த வினா, ஏ ஆன்சர். எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. பாருங்கள், எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969வது சட்டத்தை ஒழித்ததுன்னு கேட்டாங்கன்னா, என்னது விட இதுக்கு? ஏ 1991ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கை. அடுத்தது 119 உழவர் கடன் அட்டை கேசிசி 1998 யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. அடுத்த வினா, மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாடு அமைச்சகம் எம்ஹெச்ஆர்டி நம் நாட்டின் கல்விக் கொள்கையாகவும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதற்கான விடை ஏ ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்தது, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப முதலீட்டு தொகை எவ்வளோனா 10 லட்சம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோனா 10 லட்சம். அடுத்தது, டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அசோக் பாலா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனுடைய விடை என்னென்னா, காங்கோரி சதி வழக்கு. காங்கோரி சதி வழக்கு புரட்சிகர நடவடிக்கையாக ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாக் பாகுலா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அடுத்த வினா, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதிடுபவர் யார்? சித்ரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்னா சித்ரஞ்சன் தாஸ். அடுத்த வினா, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930,
திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? என்னுடைய விடை என்னென்னா இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் தான் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றிருக்காரு. அடுத்த வினா, அகத்தின் ஈரலை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அருள் விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை கூறுகிறார்? அருள் விளக்கு. அடுத்தது ஒருவர், இது கணக்கு, இது நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து இது இங்கே வந்துடலாம். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் முசிறி. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறி இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. அடுத்தது வள்ளுவன் செய்த திருக்குறள் நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை போழ்ந்தவர் யார்? பேரா சுந்தரம் பிள்ளை. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அடுத்தது ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். அடுத்தது 131 தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2018. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்தது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாட்டு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். அடுத்தது இந்தியா 2018ஆம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். 2018ஆம் ஆண்டு திணை வகைகள் என கடைபிடித்தது. அடுத்த வினா, 2023ஆம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இதற்கான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். அடுத்தது 135 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் 3512.85 கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வினா, இது ஒரு கணக்கு, இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இல்லைங்களா, அதனால் கணக்கு நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது முன் கடவாய்ப்பற்கள், பின் கடவாய்ப்பற்கள், கோரைப்பற்கள், வெட்டுப்பற்கள். விடை தெரியவில்லை. இதில் எது சரியான விடை? பின் கடவாய்ப்பற்கள். இதுதான் பாலூட்டிகளில் பால் பற்கள் அமைவில் காணப்படாதது. அடுத்தது கீழ்கண்டவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோயம் உணவற்றத்தின் மூலம் கடத்தப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோயம் உணவற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? எதுனா ஆன்சர் டி, சுக்ரோஸ்.
அடுத்தது 150வது வினா, எது தவறானது? டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். இதில் 1 மட்டும்தான் தவறுன்னு சொல்கிறாங்க. கேட்கிணர் ஓய்வு நிலையம் ஒளி மூலம் கேட்கிணரை நோக்கி நகர்கிறது, இதுதான் தவறுன்றாங்க. ஒளி மூலம் மற்றும் கேட்குதா சம இடைவெளியில் நகரும்போது, ஒளி மூலம் மற்றும் கேட்கிணர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது, ஒளி மூலமானது வட்டப்பாதையில் மையப்பகுதியில் அமைத்து கேட்கிணர் வட்டப்பாதையில் நகரும்போது, இதெல்லாம் சரி. அடுத்த வினா, சரியாக பொருத்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி மட்டும்தான் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரியோபைட்னா என்னது? நயடைட்டா. அடுத்த வினா, சூஸ் த கரெக்ட் பேரஸ். சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஆன்சர் எதுனா 1 மற்றும் 3 சரின்றாங்க. 1 என்னது? பினாப்திலின். அமில ஊடகத்தின் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ஆனால் ஆன்சர் என்னன்னா பி என்ன சொல்கிறாங்க? 1 சரி. அடுத்து 3வது சரின்றாங்க. சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். அடுத்த வினா, அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சியானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். நெக்ஸ்ட்டு, பின்வருவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? சதுப்பு நில மான் எங்கே மாநில விலங்குனா ஆன்சர் டி, மகாராஷ்டிரா. அடுத்தது 155வது வினா, எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது ஜி7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். இதனுடைய விடை ஜப்பான். அடுத்தது, சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான வாக்கியம் 1 மட்டும்தான் சொல்லிட்டாங்க. இந்திய அரசு 1972இல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. அடுத்த வினா 157, தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன A1 தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான விடை என்னன்னா ஆன்சர் சி, கஜ்ராஜ் சுரக்ஷா. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடையரை கோவில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் சி, எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. இது மட்டும் கிடையாதுன்றாங்க. அப்புறம் உலக வங்கப்பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். உலக பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா, தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யார்? ஆன்சர் ஏ, பாமன் ஷா. தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர் யாருன்னா பாமன் ஷா. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? ஆன்சர் கியூனிபாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா கியூனிஃபார்ம். அடுத்தது 162, கீழ்காணும் கூட்டுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியானவற்றை கண்டறிக. 1 மற்றும் 2 மட்டும்தான் சொல்கிறாங்க, அது மட்டும் சரின்றாங்க. அப்போ சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது, சரியானது. அடுத்தது, டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று விவரிக்கிறார். இது 2 மட்டும்தான் சரி. வாங்க அடுத்த வினாவுக்கு போகலாம். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்கு கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஏது ஆன்சர்? எதுனா கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்து 164,
2 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு 249வது உறுப்பின்படி அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இதுக்கு ஆன்சர் என்னது? பி தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து என்ன வாங்க. வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது, யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து, 1855இல் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலைகள் முதலாக உருவாக்கப்பட்டது. சராம்பூர். 1855இல் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சராம்பூர் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. அடுத்தது, மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகள் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. விடை 1 நார்வே. அடுத்தது ஆஸ்திரேலியா. அடுத்தது சுவிட்சர்லாந்து. அடுத்தது இந்தியா. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகள் வரிசைனா ஃபஸ்ட்டு எதுனா நார்வே, ரெண்டாவது ஆஸ்திரேலியா, அப்புறம் சுவிட்சர்லாந்து, அப்புறம் தான் இந்தியா. அடுத்தது, தவறான இணையை கண்டுபிடி. இது ஆன்சர் 3 4 தவறுன்ட்டாங்க. அப்படின்னா மீதி 1 2 தான் இருக்குது. இது 2 சரி அப்படின்றாங்க. வேளாண் வருமானம் வரி மாநிலம், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம். அடுத்தது 170. நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார்? துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார்னா துணைத் தலைவர். அடுத்த வினா, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இதனுடைய விடை டாக்டர் மூவலூர். இதற்கான விடை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்த விடை, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சி. பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், பார்த்துக்குங்க. அடுத்தது 173. இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் சி. தாதாபாய் நௌரோஜி. இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நௌரோஜி. அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளில் திறன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? இதுக்கு 1 மற்றும் 2 மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1, திறன் சின்னமலை ஆங்கிலேயருக்கு கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இதை முதல் இது சரி. அடுத்தது, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இதுவும் சரிதான். அடுத்தது, தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா. சிங்காரவேலர். இது கணக்கு, அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து வினாக்கு போயிடலாம். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது. விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா என அறியப்பட்டது. அடுத்து 178. கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்களை கண்டறிய. இதில் 2 4 இதுதான் சரி. 2 என்னென்னா, இவர் சிக்கியத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார், இவர் வழக்கறிஞர் ஆவார். இது 2 சரின்றாங்க. அடுத்த வினா, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார்? அதியமான். சத்தியபுத்திரர் அதியமான். அடுத்தது,
180. நொய்யல் எரிது துப்போம் என்றென்றால் கொவையால் காமம் நூதுப்போம் எனல் என்னும் குறளில் நூதுப்பேம் என்பதன் பொருள் என்னது? அவித்தல். அடுத்தது 181வது வினா. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் எனும் கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னா ஆன்சர் ஏ, தொழிலால் வேறுபடுத்துகிறார். 182. அக்காய் சின் டேஷ் மற்றும் சீனாவின் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அக்காய் சின் என்பது இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அடுத்தது 153. இதில் ஏ சரி ஆர் தவறுன்றாங்க. பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வோரில் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இது சரின்னு சொல்லியாச்சு. அடுத்த வினாப்பாங்க போகலாம் வாங்க. தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. எதுனா ஜூலை 15. அடுத்த வினா 185. கணக்கு. இது நம்ம அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஒரு கூற்று காரணம் சொல்கிறாங்க. இதனுடைய விடை என்னென்னா பி ஆன்சர். மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. சரின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதுவும் சரின்றாங்க. அப்போ ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்தது 187வது வினா. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி. ஆன்சர் அன்னி பெசன்ட். டி. ஆன்சர் டி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். அடுத்த வினா. இது கணக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடுத்த வினா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வினா அனைத்துமே கணக்கு. இத்துடன் இந்த 200 கணக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம கணக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை டச் பண்ணுங்கள். நன்றி.